பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நல்ல விஷயத்த அதிகமாக நினைக்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து சூப்பரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன். இந்த 11-11 மேனிஃபெஸ்டிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேனிஃபெஸ்டிங் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த 11-11 அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்க மாட்டீங்க. ஆனால் தெரியாதவங்களுக்காக இந்த 11-11ஓட மேஜிக்கலான இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பவுமே நம்மளுடைய சேனலில் வந்து நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அழகாக நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம லைஃப்பில் வந்து நினச்ச எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன் நம்ம காலையில் நம்மளுடைய பெரியவங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் பொழுது சூரியன் வர்றதுக்கு முன்னாடி விளக்கு போடணும், சாமி கும்பிடணுன்ற கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு வந்ததுக்கு காரணமே அந்த காலங்காத்தால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நேரத்தில் நம்ம சாமி கும்பிடும்போது, அதுவும் விளக்கு போட்டு சாமி கும்பிடும்போது, அந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகுறோம் இல்லையா? ஸோ அப்போது நமக்கு ஏதாவது ஒரு விஷ் கண்டிப்பாக நம்ம சாமிக்கிட்ட கேட்போம், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்போம். அப்போ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், நம்ம லைஃப்பில் நடக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 11-11 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் டைமிங்கோ இல்லை பர்டிகுலர் இதெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி அவசியம் கிடையாது. ஆனால் 11-11 ஒருத்தவங்க ஒரு மாதிரி மேனிஃபெஸ்டிங் பண்ணி அவங்களோட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11-11 மெத்தடை 3 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க மேனிஃபெஸ்டிங்கில். உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேர் டவுட் இந்த மேனிஃபெஸ்டிங்கை பொறுத்து கேட்குறது, ஒரு என்னென்ன விஷயம் வேணுமோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேனிஃபெஸ்டிங்கில் கேட்கலாமான்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நான் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த ஒரு டெக்னிக்கை ரொட்டீனாக ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன வேணுமோ, எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும், எனக்கு ஒரு அடுத்த நல்ல சேலரி வந்து ஹைக் ஆகணும், இல்லை எனக்கு வந்து மேரேஜ் ஆகணும், இல்லை நான் நல்ல ஸ்டடீஸில் பயங்கரமாக வரணும், இல்லை என்னோட கெரியர் டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு எந்த ஒரு மேனிஃபெஸ்டிங் இருந்தாலும் ரொட்டீனாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 45 டேஸ் ஒரு 3 மந்த்ஸும் ரொட்டீனாக பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப நடக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கான்ஷியஸ்லையும் சரி சப்கான்ஷியஸாகவும் உங்கள் மைண்டில் வந்து 100% நீங்கள் பண்ணுற விஷயத்த டிசிப்ளினோடவும் ரொட்டீனாக பண்ணணும். இன்னொன்று நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டிங் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 11-11 கான்செப்ட் என்ன, 3 மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 11-11 அப்படிங்கிறது இந்த மேனிஃபெஸ்டிங் மெத்தடில் ஒரு மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சில் சப்போஸ் 11-11 வந்தாலோ, இல்லை வந்து டிவியில் வந்து 11-11 வந்தாலோ, இல்லை நம்ம வெளியே போகும்போது எங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு டைமரில் 11-11 வந்தாலும் உடனே வந்து கண்ணை மூடிட்டு வந்து அவங்களோட விஷயம் என்னவோ அது சொன்னால் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். சொல்ல போனோம்னா என்னோட ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் மேனிஃபெஸ்டிங்கில் வந்து நான் அலாரம்லாம் செட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து 11:10 வந்த உடனே அலாரம் அடிக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வந்து ரிமைண்டர் போட்டுருவேன். 11:10 வந்தோடனே அலாரம் வந்துருமா, ஸோ நான் வெயிட் பண்ணி 11:11 வந்த உடனே என்னோட விஷயம் வந்து கண்ணை மூடி நான் ப்ரே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் தற்செயலாகவே 11-11ங்கிற வேர்டிங்ஸை ஒரு நோட் புக்லேயோ அடிக்கடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த 11-11 மேனிஃபெஸ்டிங் மெத்தடை 3 விதமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? 11-11 டெய்லி வரக்கூடிய அந்த 11 மணி 11 நிமிஷத்தில், அது மார்னிங்காக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும், ஒரு அலாரம் மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா 2 தடவையும் அடிக்கும். சப்போஸ் மார்னிங் மட்டும்தான் எனக்கு ஓகேவாக இருக்கும்னா மார்னிங் வரக்கூடிய அந்த 11 மணி 11 நிமிஷத்தில் ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன விஷ் நடக்கணுமோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணலாம், கண்ணை மூடி இமேஜின் பண்ணி திரும்ப திரும்ப சொல்லி இந்த யூனிவர்ஸ் கிட்ட தேங்க் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த 11-11 எப்போ ஃபுல் ரிசல்ட் கொடுக்கும்னா, எனக்கு இது கிடைச்சிருச்சு, இதை கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணுற ஒரு விதமாக அமைஞ்சா ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்ன இருக்கும், இந்த மேனிஃபெஸ்டிங்கில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு மெத்தடு, ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடு. இது நீங்கள் எத்தனை டேஸ் ஃபாலோனாலும் பண்ணலாம். சில பேருக்கு வந்து 10 நாளில் கூட நடக்கலாம், சில பேருக்கு வந்து ஒரு 1 மாதம் 2 மாதத்தில் கூட நடக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய இமேஜினேஷன், இந்த மெத்தடை நம்பக்கூடிய விதம், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கண்டினியூஸாக பண்ணுறோம், கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரெண்டாவது மெத்தட் என்ன தெரியுமா? இந்த 11 டெய்லி என்ன பண்ணலாம்? நம்ம நார்மலா சொல்ற மாரி ரைட் பண்ணலாம். 11 டைம்ஸ் டெய்லி வந்து உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ, எது வந்து தேவைப்படுதோ, அது நடந்துட்டது மாதிரி அழகா நீங்க ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெறைய வீடியோஸும் சொல்லியிருப்பேன். எனக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும். அதுக்காக நெறைய தடவ நான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நெறைய பேர் ஜாப் ரிலேட்டடா தான் கமெண்ட்ஸ் பண்றீங்க. இப்போ நீங்கலாம் எப்படி எழுதணும்னா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த கவர்மெண்ட் ஜாபோட டீட்டெயில் நேம போட்டு, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு. நன்றி பிரபஞ்சம். அந்த மாரி போடலாம். இல்ல பிரபஞ்சம்ன்ற வேர்ட் வந்து நெசசரி கிடையாது. தேங்க் யூ அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 11 டைம்ஸ் நீங்க எழுதலாம். இதுல நீங்க டேட், டைம் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணலாம். 2026 மார்ச் மாசத்துல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் வந்து வேலைக்கு போறேன். நன்றி. இந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம்? நீங்க எழுதலாம். முக்கியமா நீங்க மேனிஃபெஸ்டிங் பண்ணும்போது, இந்த டேட்டு, மந்த்ஸு இதுக்குள்ள எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா ரைட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் மெத்தடு. இப்படியும் நீங்க இந்த 11 மேனிஃபெஸ்டிங்க ட்ரை பண்ணலாம். இதையும் நான் சொன்ன மாதிரி நீங்க 1 மாசம் பண்ணணும், 2 மாசம் பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு கரெக்ட்டா பண்றீங்களோ, சில பேருக்கு வந்து 1 மந்த்துக்குள்ளேயே நெறைய ஒரு மேஜிக்கலான விஷயங்கள்லாம் இந்த 11 மெத்தட யூஸ் பண்ணி நடந்திருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு டிசிப்ளினா, ப்ராப்பரா அத யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான். ஸோ இந்த 2வது மெத்தட வந்து எனி டைம், டைம் கிடையாது. உங்களுடைய ஃபேவரட்டான டைம் நீங்க வந்து பீரியட்ஸ் டைம்ல இருந்தா கூட அது பிரச்சனை கிடையாது. எனி டைம் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு டைப் என்ன தெரியுமா? இந்த 11 மேனிஃபெஸ்டிங் மெத்தட 11 டேஸ் வந்து நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ ஏதாவது ஒரு விஷ் மைண்ட்ல நினச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு நோட் புக்ல ஒரு பென் எடுத்து பிரம்ம முகூர்த்த டைமிங் வந்து 3:30 to 5:30. ஸோ அந்த டைமுக்குள்ள எந்திரிச்சு 11 டைம்ஸ் நீங்க எழுதணும். எழுதும்போது ப்ராப்பரா நீங்க அதை இமேஜின் பண்ணணும். இந்த பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஹாப்பியா நீங்க வந்து அந்த விஷயம் கிடைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணணும். இது 11 டைம்ஸ் நீங்க ரைட் பண்ணணும். இதை 11 நாள் என்ன பண்ணணும்? நீங்க எழுதணும். ஸோ இந்த 11 இந்த தேர்ட் மெத்தட் இதுதான். ஸோ இதுவும் வந்து சிம்பிளான மெத்தட் தான். இந்த 3மே வந்து சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் அதுல ஒரு இவ்வளோ விஷயம் இருக்கா இதுல அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. இந்த 11 வந்து பர்டிகுலரா நான் உருவாக்குனதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் பல வருஷங்களா வந்து இது பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 555 மெத்தட்ல எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரட்டா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அத நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வீடியோவா. ஸோ இந்த 11 மெத்தடையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பண்ணி பாருங்க. இதோட மேஜிக் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த 11 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர்ன்னு சொல்றாங்க. எவ்ளோ மேனிஃபெஸ்டிங் டெக்னிக்ஸ் வந்தாலும், எவ்ளோ மேனிஃபெஸ்டிங் நம்பர்ஸ் வந்தாலும் 11 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அது வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து கெரியர் வைஸா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலியில ஏதாவது ஒரு விஷயங்களா இருக்கட்டும். ஸோ அத வெளிய சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நம்பிக்கையான ஒரு அழகான விஷயத்த ட்ரை பண்றது மூலியமா உங்களுடைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஸோ எனக்கு நெறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இந்த மாரி நடந்திருக்கு. அதனால தான் நம்முடைய சேனல்ல ரெகுலரா நான் இத அப்லோட் பண்றேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த சண்டேவே நான் எஸ்ஐபி பத்தின வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். பட் சாரி லாஸ்ட் 4 டேஸா நான் கொஞ்சம் வெளிய அலைச்சலா இருந்ததுனால என்னால எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் போட முடியல. ஸோ கம்மிங் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் எஸ்ஐபி டீட்டெயில் பத்தின இன்வெஸ்ட்மெண்ட்ட தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நம்மளோட அம்மா பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பாய்.